மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே உங்களுக்கு வேற எந்த ப்ரோமோவும் கிடைக்கலையாடா? டெய்லி இவங்க தரப்புல இருந்து ஒவ்வொரு ப்ரோமோவா போட்டு ஏன்டா இப்படி கடுப்பேத்துறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா வரப்போற டாஸ்க் ப்ரோமோ போடலாம், அந்த மாதிரி போடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. காலையிலேயே நாங்க டென்ஷன் ஆக்குவோம், காலையிலேயே நாங்க உங்களை கடுப்பேத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோவை போடுவாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இப்போ நம்ம 2 அக்காங்கள் இருக்காங்கல்ல, சாண்ட்ரா மற்றும் பார்வதியோட ப்ரோமோவை போட்டு நம்ம வைத்தர்ஸ்ல கலப்ப போறாங்கன்னு தெரியல. அப்படி என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பார்வதி 1000 தான் இருந்தாலும் நம்ம கூட இருந்த பொண்ணு அப்படின்னு தானே யோசிக்கணும். கமருதீன். ஸோ கமருதீனும் பார்வதியும் என்ன மாதிரி இருந்தாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். அதனால் நம்ம கூட இருந்த பொண்ணு அப்படிதானே அவன் யோசிச்சு பண்ணியிருக்கணும். நம்மக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். எப்படி பார்வதிக்கும் கமருதீனுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கலாம். அதை வெளியே போய் கூட பேசிக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வெளியே கூட போய் பேசிக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி பார்வதியோட இந்த தரப்பு. ஆனா இதுல என்னன்னா 2 பேருமே கோஆபரேட் பண்ணணும்னா தான் இது நடக்கும். அதுல யார் ஒருத்தர் கோஆபரேஷன் இல்லைனாலும் நடக்காது. ஸோ இதுல வந்து கேம்ன்ற பேர்ல நீங்க தாக்குறதும், கேம்ன்றத பேர்ல அவரு தாக்குறதும், 2 பேரும் தாக்குறதுனால என்ன ஆயிடுது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது பர்சனலுக்குள்ள போயிடுது. கேம்னு அவங்க நார்மலா கேமா விளையாடினா கூட அதை நீங்க பர்சனலா பாக்குறீங்க. அதே தான் பார்வதிக்கும் அதான் பிரச்சனை, கமருதீனுக்கும் அதான் பிரச்சனை. 2 பேருமே ஸோ அவங்க கேமா விளையாடுறது 2 பேரும் பர்சனலாக கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறதால மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க. ஸோ அது கேம் தனி பர்சனல் தனி அப்படின்றத பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க வந்து அட்டாக் பண்ணாவே பர்சனல்ன்ற மாதிரி தோணிடுதா, அதனால 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது தான் இங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றது தான் நான் பாக்குறேன். ஸோ வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா வெளியே போய் சுமூகமா முடிச்சுக்கலாம். இங்க வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி உனக்கும் கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேர், டேமேஜ் 2 பேருக்கும் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபர் சைட்ல திங்க் பண்றாங்க பாரு அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, அடுத்ததாக உடனே சொல்றாங்க வெளியே நான் கூட ஓப்பனா பேசிக்கலாம், வெளியே வந்து ஓப்பனா பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஒளிவு மறைய கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இங்க கேமராலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதனால வந்து எதுக்கு அப்படின்றது தான் பார்வதியோட பாயிண்ட். நான் எதுலையுமே லாக் ஆக மாட்டேன், இங்க இதனாலதான் இங்க லாக் ஆயிட்டு இருக்கேன். ஸோ வெளியேன்னா இங்க எதுலையுமே லாக் ஆக மாட்டாங்களாம் பார்வதி. இங்கதான் லாக் ஆயிடுவேன், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் நான் லாக் ஆயிடுவேன், அதுல கொஞ்சம் லாக் ஆயிட்டு நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப இதை சொல்றாங்கல்ல, நைட் ஏதோ பெரிய சம்பவம் நடக்குதான், நைட்டு ககப்போ அப்படின்ற மாதிரிதான் இருக்க போகுது. நைட் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். அடுத்து ஒரு பக்கம் சாண்ட்ரா, ஆல்ரெடி சாண்ட்ராக்கு கமருதீனை பிடிக்கல, கமருதீனுக்கு சாண்ட்ராவை பிடிக்கல. ஏன்னா சாண்ட்ரா கிட்டே ஓப்பனா சொல்லிட்டான், எங்க 2 பேருக்கு மூட்டி விட்டு சண்டையை வேடிக்கை பார்க்கறது நீங்க தான் அப்படின்றத ஆல்ரெடி கமருதீன் சொல்லிட்டான். அதான் இங்க சொல்றாங்க. எனக்கும் கமருதீனும் வந்து அது எக்ஸ்ட்ரீம், எப்படி எக்ஸ்ட்ரீமா, எனக்கும் கமருதீனுக்கும் எக்ஸ்ட்ரீமா டிஃபரன்ஸ் இருக்கு, அஜெண்டா இருக்கு, சிலது பிடிக்காதுன்றாங்களே, வேர்ட்ஸ் பிஹேவியர் பிடிக்காது, நானும் அந்த விதத்தில் ஒற்றுமையே சாண்ட்ரா சொன்னதை வழிமொழிகிறேன். ஏன்னா எனக்கும் கமருதீனோட பிஹேவியரும் அவர் வேர்ட்ஸ் யூசேஜும் பிடிக்காது. அவர்லாம் எப்பயும் அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிருக்கான வேண்டிய ஆளு, அங்க உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு விஜேஎஸ் வந்து தாலாட்டும் பாட்டு வா அப்படின்ற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டு. தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்ருங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். இந்த டாக்ஸிக் கேரக்டர்ஸ்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்காதீங்க, ஷோவே உருப்பிட மாட்டேங்குது. ஒரு டாஸ்கை கூட டாஸ்கா எங்களால் பார்க்க முடியல, அந்த நிலைமையில இருக்கு. ஸோ அதனால நீங்க அவங்கள வெளியேற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இவ்வளவு தூரம் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு பிஹேவியர் வேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம இவ்வளவு தூரம் வர்றதே ரொம்ப தப்பா தான் இருக்கு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ அதுல சாண்ட்ரா சொன்ன பாயிண்ட் நியாயம் 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 தான். ஓகே, உடனே பார்வதி சொல்றேன், இவன் என் பயங்கர என்னன்னா நான் இந்த டாஸ்க்ல பயங்கர ப்ரூட்டலா இருக்கேன், ஸோ இதை எப்படி அடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பான். ஸோ நான் டாஸ்கில் பயங்கரமாக பண்ணுறேன்ல, எப்படி அடிக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே இந்த இடத்துல ஒரு வலையை போடு, இந்த இடத்துல ஒரு வலையை வீசு, இது பண்ணுன்ற மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ எப்படியாவது டார்கெட் பண்ணணும், நான் டாஸ்கில் போய் அவனுங்க இது பண்ணல, அதை அந்த இடத்த காலி பண்ணணுன்றதுக்காக இப்படி வந்து வலையை வீசி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. ஸோ நேற்று வந்து அந்த அடித்த மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டிஸ்கஷன் தான் அங்கே இந்த மாதிரி போகுது. ஓகே, அடுத்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, கமருதீன் உள்ள ஒருத்தன் இருக்கான், எப்படி உள்ள ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தன் ஒரிஜினலா அப்பப்போ வெளியே வரான். ஸோ கமருதீன் அப்பப்போ வெளியே ஒரிஜினலா வந்துட்டு போயிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற டிஸ்கஷன்ல சொல்றாங்க. ஆல்ரெடி உள்ள ஒருத்தன் இல்லம்மா, கமருதீனே அப்படிதாம்மா, உள்ள ஒருத்தெல்லாம் கிடையாது, கமருதீன் உள்ள எல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சண்டை போட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வந்துருவான், வந்துட்டு சகட்ட மேனிக்கு வார்த்தை பேசுவான், சகட்ட மேனிக்கு திட்டுவான், சகட்டு மேனிக்கு அந்த பிஹேவியர் இருக்குல்ல ரொம்ப ஆஷா இருக்கும்.
அது அப்பத்துலேருந்து இருக்குது. நீங்க அது எப்போ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் அந்த பிஹேவியரை பார்க்குறீங்க. மத்தவங்களுக்கு கமருதீன் போய் அட்டாக் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணி ரசிக்கிறீங்க. இதைத்தான் நான் சொல்றேன். நேத்து அதுங்காட்டி நான் கமருதீனுக்கு ஃபேவர் பண்றேன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நான் அப்படி சொல்லல ஐயா. நேத்து நான் என்ன சொன்னேன்னா, பார்வதி வந்து இந்த பிஹேவியர் எனக்கு கான்ட்ரடிக்டா இருக்குன்னு பார்வதி சொன்னாங்க. இத்தனை நாளா அது அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு தான் உங்க கண்ணில் படுதா பார்வதி அப்படின்றதான் நான் கேட்டது. ஸோ இதே பார்வதி இது ஆதிரை அடிக்கும் போதும் சரி, அரோராவை அடிக்கும் போதும் சரி, மற்றவங்களை அடிக்கும் போதும் சரி, அதை என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்களே பாரு, அது உங்களுக்கு வரும்போது அந்த பாதிப்பு தெரியுதுல. அதுதான் சொல்றேன் கருமா. நீங்க மற்றவங்களுக்கு அடிச்சு கமர்தன் போய் இது பண்ணும்போது சிரிக்க வருது, ஆனா அது உங்களுக்கு வரும்போது வலிக்கு தானே. அதே மாதிரிதான் அந்தந்த பர்சன்ஸ் வலிச்சிருக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க சப்போர்ட்டா இருந்துட்டு இப்ப எதிர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நேரத்துல எதிர்ப்பீங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. அது நீங்க சில பேர் தப்பா புரிந்தது. ஸோ அதையும் இங்கே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.